Daily. Taste the Daily. ஈரோட்டை சேர்ந்த 17 வயது சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த 4 இளைஞர்கள் போக்சோ சட்டத்தில் சிக்கினர். ஈரோடு விவிசிஆர் நகரை சேர்ந்த கிருஷ்ணன் என்பவருக்கு 17 வயது சிறுமியுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து சிறுமியிடம் ஆசை வார்த்தை கூறி கடந்த மே 2ஆம் தேதி ஈரோடு பழைய ரயில்வே ஸ்டேஷன் அருகே அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். மேலும் கிருஷ்ணனின் நண்பர்களான ஈரோட்டை சேர்ந்த சந்தோஷ், மணிகண்டன், குகன் ஆகிய மூவரும் சேர்ந்து சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து துன்புறுத்தியுள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த 4 பேரும் போக்சோ சட்டத்தில் சிக்கினர். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை அடுத்த ஆவடியில் புகார் கொடுக்க வந்த பெண்ணிடம் குற்றப்பிரிவு காவலர் ஒருவர் தனிமையில் இருக்க அழைத்த கொடூரம் அரங்கேறியுள்ளது. பூந்தமல்லியைச் சேர்ந்த பெண் ஒருவரின் தொலைந்து போன இருசக்கர வாகனம் கிடைத்துவிட்டதாகவும் அதற்கு 15,000 ரூபாய் லஞ்சம் வேண்டும் என்றும் குற்றப்பிரிவு காவலர் ஹரிதாஸ் கூறியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த பெண் தன்னிடம் அவ்வளவு பணமில்லை என கூறியதை அடுத்து அந்த பெண்ணை தனியார் விடுதியில் ரூம் எடுத்துள்ளேன், என்னுடன் தனிமையில் இருக்க வா என கூறி காவலர் அழைத்துச் சென்றுள்ளார். அப்போது தகவலின் பேரில் தனியார் விடுதிக்கு விரைந்த பெண்ணின் கணவர் மற்றும் சகோதரன் காவலர் ஹரிதாஸிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக விசாரணை நடைபெறுகிறது. ஸ்டாலின் ஆட்சியில் கயவர்களிடமிருந்து காப்பாற்ற வேண்டிய காவலர்களே காமுகன்களாகி பெண்களிடம் அத்துமீறுவது மக்களிடையே கடும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளது. எதுக்கு ரூம் எடுத்த? ஹலோ, பதில் சொல்லு மேன். எதுக்கு ரூம் எடுத்த? என்னவா இருக்கு நீ? என்னவா இருக்கு ஆவடி ஸ்டேஷன்ல? என்னவா இருக்க அது மட்டும் சொல்லு. உனக்கு ரெஸ்பெக்ட் டியூட்டில இருக்கிற நீ இப்போ? இல்ல எதுவா இருக்கிற இப்போ? அங்க எதுவா இருக்கிற நீ? எதுவா இருக்கிற சும்மா சாரி இருக்காதா? நான் உனக்கு போலீஸ்னு சொல்லிட்டு பாக்குறேன். நீ நடக்கிற விஷயமே வேற இங்க. தஞ்சை மாவட்டம் பூதலூரைச் சேர்ந்த மனநலம் பாதிக்கப்பட்ட இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற 63 வயது முதியவர் பிடிபட்டார். வெண்ணாறு கரையோரம் இயற்கை உபாதை கழிக்கச் சென்ற 20 வயது பெண்ணை முதியவர் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற போது பெண்ணின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் அங்கு வந்ததால் முதியவர் தப்பியோடினார். இதுகுறித்து பெண்ணின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் முதியவர் இளங்கோவன் பிடிபட்டார். தீய சக்தி ஸ்டாலின் ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க திராணி இல்லாத ஆட்சி என மக்கள் விமர்சிக்கின்றனர்.